இல்லை, சேமரவியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறோம். எடிட்டர் மோகன் அவரை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அவருடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான லைஃப். படம் ரிலீஸ் ஆன அப்புறம் நிறைய விமர்சனங்கள் எழுதுனாங்க. இவரெல்லாம் இப்படி ஹீரோவா பார்த்தா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு. சினிமா ஆசையில் அப்படி நடந்தே அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் நடந்தே வந்து இந்த செட்டில்டான ஒரு ஆக்டிங் தான். பெரிய நீங்கள் தடால்படான ஒரு ஆக்டிங்லாம் கிடையாது. இவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, தோல்வி படங்கள் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் வந்துடும். அது நம்ம தவிர்க்க முடியாது. எவரை வச்சு படம் எடுத்தால் ஓரளவுக்கு வருமானம் வரும், லாஸ் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு கிராஃப்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோட இருந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயம் படம் மூலம் நமக்கு அறிமுகமாகி இப்போ பொன்னியின் செல்வனா மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்கிறவர் தான் ஜெயம் ரவி. சொல்லப்போனால் நோ ஹேட்டர்ஸ் வச்சிருக்கிற நடிகர்கள்ல ஒரு சில பேர்ல இவரும் ஒருங்க. ஸோ ஜெயம் ரவியோட சினிமா உலக பயணம் எங்க எப்போது ஆரம்பிச்சது? சேமரவியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறோம். எடிட்டர் மோகன் அவரை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அவருடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான லைஃப். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அப்படிங்கிற ஊர் தான் அவர். அங்கே ஊர் அங்கிருந்து நடந்தே வந்திருக்கிறார். சென்னை நடந்தே வந்திருக்கிறார். அந்த காலத்தில் ஒரு சினிமா ஆசையில் அப்படி நடந்தே அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் நடந்தே வந்து இந்த கனால் தங்கவேல்னு ஒரு பெரிய நடிகர் அவரிடம் வந்து உதவியாளராக சேர்றாரு. அவருடைய தான் அவருடைய ஏறக்குறைய அவர் தான் அவருக்கு காட்ஃபாதர் மாதிரி. அவங்க வீட்லேயே தங்கிக்கிட்டு அவங்கள்ட்டே வளர்றாரு. அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் கற்றுக்கிறாரு. எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக கற்றுக்கிறாரு. அப்புறம் அவரே எடிட்டராக நிறையா படங்களுக்கு, தெலுங்கு படம், தமிழ் படங்கள், நிறைய படங்களுக்கு எடிட்டராக இருக்கார். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா டப்பிங் படங்கள் பண்ணுறாரு. தெலுங்கில் இந்த பூ ஒன்று புயல் அண்ணன் விஜயசாந்தியுடைய படங்கள்லாம் தமிழில் நிறையா போச்சு. இதுதாண்டா போலீஸ், பூ ஒன்று புயல், ஆனது பாரத் பந்துங்கிற மாதிரி படங்கள்லாம் தமிழில் பெரிய அளவில் போச்சு. அந்த படங்களெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா இவர் தமிழில் டப் பண்ணி இவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ தான் இவர் ப்ரொடியூசராக மாறுறாரு. அது வரைக்கும் எடிட்டர் மோகனாக இருந்தவர் இந்த தெலுங்கு படங்களை வாங்கி தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூசராக. அப்போ கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சார். அப்போ எடிட்டர் மோகன் தயாரிப்பாளராக மாறுறாரு. அப்போ தான் அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பண்ண பிறகு தான் 3 குழந்தைகள், ஜெயம் ராஜா, ஜெயம் ரவி, இன்னொரு பெண் இருக்காங்க. அவங்க டாக்டராக இருக்காங்க. இவர் பிறந்தப்பே இந்த 2 பேரையும் வந்து ஒருத்தரை டைரக்டராக ஒருத்தரை நடிகர் ஆக்கிடணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அதுக்குண்டான எல்லா வேலைகளையும் பண்ணுறாரு. இவர் ஜெயம் ரவியை வந்து டான்ஸ், பரதநாட்டியம் அரங்கேற்றமே பண்ணவர். பரதநாட்டியம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பரதநாட்டியம் அரங்கேற்றமே பண்ணவர் ஜெயம் ரவி. மற்றபடி ஹார்ஸ் ரைடிங், ஜிம்னாஸ்டிக்கு, மற்ற வேலைகள், சினிமாவுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பண்ணி உருவாக்குறாரு. லைலாவில் விஸ்காம் படிக்கிறாரு. இவருடைய சக மாணவர்கள் தான் அந்த இவருடைய செட்டு தான் முன்ன இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விஷால் அண்டு உதயநிதி ஸ்டாலின்லாம் இவருக்கு 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பண்ண ஜூனியர் சீனியராக இருப்பாங்க. அந்த செட்டில் முடிக்கிறாரு. முடித்தோடனே இவர் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், இவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அதுக்கடையில் இவர் ஜெயம் ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரும் தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் டைரக்ஷன் படிக்கிறார். பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த தென்காசி பட்டினம் ஒரு மலையாள படம் தமிழில் பண்ணாங்க. அதை வந்து அனுமான் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் பண்ணுறாங்க. அந்த படத்தை மலையாளத்துலேருந்து வாங்கி அந்த படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணுறாங்க. அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறார் ஜெயம் ராஜா. அப்புறம் அந்த படம் பெருசாக ஓடிச்சு. அந்த படம் அதுக்கு பிறகு தெலுங்கில் ஒரு சூப்பர் டூப்பான ஹிட் படம் வந்து ஜெயம். இந்த ஒரிஜினல் பேர் ஜெயம். இந்த தெலுங்குலேயும் சாதாரண அந்த படத்தில் ஹீரோயின். அந்த படத்தை தமிழில் பண்ணுவோம். இந்த மலையாள படத்தை தெலுங்கில் பண்ணுறாரு, தெலுங்கு படத்தை தமிழில் பண்ணலாம். அவருக்கு தெரியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த படங்கள்லாம் ஓடும். அப்போ அந்த படத்தை ரைட்ஸை வாங்கி அந்த படத்தை வந்து ஜெயம் ராஜா வந்து டைரக்டர், ரவி வந்து ஹீரோ, அப்பா வந்து ப்ரொடியூசர். ஆர்பி பட்நாயக்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர், அவர் தான் பண்ணுறாரு. ஜெயமில் வந்து சதா வந்து தெலுங்கில் பண்ண அதே சதா தான் தமிழ்லையும் பண்ணுறாங்க. இப்படி ஒரு காம்பினேஷனில் அந்த படம் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறப்பயே நிறையா விமர்சனங்கள் இருந்துச்சு. படம் டைட்டில் வந்து பழைய டைட்டிலாக இருக்குது, எல்லா ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணுறாங்க, இந்த படம் எப்படி வரப்போகுது. ஜெயம் ரவியை பார்த்து படம் ரிலீஸ் ஆன அப்புறம் நிறைய விமர்சனங்கள் எழுந்தாங்க. இவரெல்லாம் இப்படி ஹீரோவா பார்த்தா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் படம் பெரிய ஹிட்டு. அந்த காலகட்டங்களில் அந்த துளுவதெழமை இந்த மாதிரி காதல் படங்கள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நேரங்களில் இந்த படம் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா படம் பெரிய பூம் ஆச்சு. அதுக்கு பிறகு தொடர்ந்து அவங்க அப்பாவுடைய படங்களே சன் ஆஃப் எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, உனக்கு எனக்கும் சம்திங், இந்த மாதிரி எல்லாமே தெலுங்குலேருந்து வாங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழில் ஒரு படம் பண்ணாங்க, டேரக்ட் படம் தாஸ், அது பெருசாக போல. இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. தில்லாலங்கடி இந்த மாதிரி வரிசையாக அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணுவார். இவங்க அந்த ஃபேமிலி படங்களில். அப்புறம் தான் வெளியில் போய் படம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பேராண்மை தான் அவர் கொஞ்சம் பெருசாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சு. ஜனநாதன் டைரக்ட் பண்ண படம் பேராண்மை. அதில் கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கார்டன் அடிச்சிருப்பார். இந்த மாதிரி தான் அவருடைய கேரியர் போகுது.
நல்ல டான்ஸர், ஃபைட்லாம் பண்ணுவார். ஆனால் ஒரு செட்டில்டான ஒரு ஆக்டிங் தான். நிறையா நீங்கள் தடால்படான ஒரு ஆக்டிங்லாம் கிடையாது. பெருசாக அவரை வந்து கொண்டு போன தனி ஒருவன் தான் படம் வந்து பெரிய லெவலில் கொண்டு போச்சு. அப்புறம் ரோமியோ ஜூலியட், பெரும்பாலும் ஜெயம் ரவியுடைய கேரியர் வந்து அப்படி அந்த கிராஃபில் தான் போயிட்டு இருக்கு. அதாவது நோ ஹேட்டர்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிற ஒரு சில ஹீரோஸ் தான் இருப்பாங்க. அதில் ஜெயம் ரவி ஒருத்தர். இல்லை, அவர் ஒரு அப்பா வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வளர்க்குறாரு. அப்பாவுடைய பையன் தான் 2 பேருமே. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா வந்து ஒரு டைரக்டரை இவர் ஹீரோங்கிற மாதிரி சொல்லி, ஒரு ஹீரோவானா என்னென்ன பிரச்சனை வரும், எது விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுலாம் இவர் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்ததுனால சொல்லியே வளர்த்துட்டார். அதில் வந்து ரொம்ப அவங்க அப்பா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கும் நீங்கள் இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகிட்டாரு, இவ்வளோ பெரிய ஹீரோ ஆகிட்டாலும் அவங்க அப்பாவுடைய அட்வைஸ் கேட்குறாங்க, அவர் சொல்கிறது படி தான் நடந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க அப்பா தகப்பன் சொல்லை மந்திரம்ங்கிற மாதிரி அவங்க அப்பாவுடைய அந்த அறிவுரைகள் பின்பற்றி நடக்கிறாங்க. அவர் சினிமாவுக்கு வர்றப்பே வெறும் ஜிம்னாஸ்டிக்கு, டான்ஸு, ஃபைட்டு மட்டும் கற்றுக் கொடுக்கல, சினிமாக்குள்ளே எப்படி இருக்குனுங்கிறதையும் சேர்த்து அவர் சொல்லிக் கொடுத்துட்டார். அதை கரெக்டாக 2 பேருமே ஃபாலோ பண்ணாங்க. 2 பேருமே பெருசாக கான்ட்ரவர்சியெல்லாம் சினிமாக்குள்ளே இது வரைக்கும் இருந்ததில்லை. வெளி கம்பெனிகள் படம் பண்ணாலும் சரி, வெளி கம்பெனிகளுக்கு படம் டைரக்ட் பண்ணாலும் சரி, வெளி கம்பெனி படங்களுக்கு நடித்தாலும் ஜெயம் ரவி நடித்தாலும் சரி, அந்த தயாரிப்பாளருடைய ஃபீலிங் தெரியும். தயாரிப்பாளர் அவங்க அப்பா இருந்தனால அதில் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே சார், எல்லா ஹீரோஸ்க்கும் ரைவல்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. பட் ஜெயம் ரவி மட்டும் தனித்துவமாக இருக்கிறதுக்கான காரணம் இல்லை சார்? இல்லை, அப்படி தான் ஒரு காலகட்டங்கள். ஒரு காலம் ரஜினி, கமல், அப்படி அந்த 2 பேர் தான் காம்படேட்டர். மாடல் பிரபு, சத்யராஜ், கார்த்திக், இவங்கெல்லாம் வரிசையாக இருப்பாங்க. இவங்க அவங்கவுங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. சத்யராஜ் பார்த்தீங்கன்னா அவருடைய டைலாக் டெலிவரி, மாடுலேஷனு, அந்த லொல்லு, அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த காலகட்டங்களில் அவர் மட்டும்தான். கார்த்திக் எடுத்துக்கிட்டா குணுவப்பாங்கான படமாக இருந்தாலும் சரி, லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன காமெடிகளாக இருக்கட்டும், அவர் ஒரு தனி ஸ்டைல் இருப்பார். அது மாதிரி இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிட்டார். ஜெயம் ரவியுடைய ஸ்டைல் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிட்டார். அதுக்காக இவருக்கு காமெடேட்டரோ இல்லை இவருக்கு யாரும் போட்டியோவோ இவர் யாரும் போட்டியோவோ அந்த மாதிரி இல்லை. இவருக்கு ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிட்டு அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியாரோட ப்ரொடக்ஷனில் ஒரு மூவி பண்ணார். மூவி அது சரியாக போகல. ஸோ இது வந்து அவங்க கதை வந்து ஜெயம் ரவி எப்பயுமே பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா இருக்குமா, இது போகுமா போவாதா அப்படின்ட்டு. ஆனால் இந்த படம் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து அவங்க ஃபேமிலியில் யாருன்னா புஷ் பண்ணாங்களா, இல்லை எதனா நடந்தது? இல்லை, என்னதான் புஷ் பண்ணாலும் நஷ்டத்துக்காக சொன்ன கூட எடுப்பாங்க. நம்ம என்னதான் புஷ் பண்ணாலும் என்னதான் இது பண்ணாலும் ஒரு படம் ஓடணும்னு தான் இவ்வளோ பணம் போட்டு படம் எடுப்பாங்க. படம் ஓடக்கூடாதுன்னு தெரிஞ்சு லாஸ் பண்ணுறோன்னு யார் படம் எடுப்பாங்களா? அப்படி எடுக்க கிடையாது. படம் இந்த படம் ஓடும், எந்த படம் ஓடணும் ஓடாதுங்கிறது நம்ம பெருசாக ஜட்ஜ் பண்ண முடியாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மைனூட்டாக சர்ச் பண்ண முடியுமே ஒழிய, எல்லா படமுமே எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, தோல்வி படங்கள் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது வந்துடும். அது நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு, தியேட்டர் ரிலீஸ் ஆகிற டைமு, இதெல்லாம் கால்குலேஷன் இருக்கும். நம்ம டேரக்டர் ஒருத்தருக்காக சொல்லுவார், எடுக்கிறப்ப வேறு மாதிரி எடுத்திருப்பார், அவுட்புட் வேறு மாதிரி வந்திருக்கும், இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான். அப்போ அவங்க என்னென்னா ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க, ஒரு மருமகனுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கட்டும், நம்ம அவரை வச்சு ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி படம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த படம் சரியாக அமையலை. ஒரு படம் வந்து அமைகிறது தான், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அமையணும், நல்ல ஒரு டெக்னீஷியன் அமையணும், டீம் ஒர்க் தானே சினிமா. அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தவங்க அதில் மிஸ் பண்ணால் கூட படம் போயிடும். அந்த மாதிரி மிஸ் ஆனது தான். படம் ஒரு நல்ல படம் நினச்சி தான் எடுத்தாங்க, சரியா அது போகலை. சார், ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவி ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அது உண்மையாக சார்? இல்லை, வெளியில் அவங்க எதுவுமே வீட்டுக்குள்ளே டாமினண்ட்டாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. வெளியில் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்கள பற்றின எந்த டாக்குமே இல்லை இது வரைக்கும். அவங்க ஏதாவது ஷூட்டிங் வர்றாங்க, ஷூட்டிங் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்ததே கிடையாது. ஷூட்டிங் வர்றாங்க, ஷூட்டிங்லேருந்து யாரையா பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான செய்திகளை பையனை வேணால் கூட்டு வருவார், பையனை கூட கூட்டு வருவார், ஒரு சில படங்களில் நடிக்க வச்சார், அது பர்சனல். மற்றபடி அந்த மாதிரி டாமினேஷன்லாம் வீட்டில் இருக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியல. அது எந்தெந்த வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. வெளியில் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. சிம்பு, ஜெயம் ரவி சமீபத்தில் பயங்கர பேசு பொருளாக இருக்குது. இவங்க 2 பேரும் கொண்டாட பிரச்சனை என்ன பிரச்சனை, எங்கே ஆரம்பிச்சது? சம்மந்தம் இல்லாமல் ஜெயம் ரவி சிம்பு பிரச்சனை சமீப காலமாக போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் வந்து இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பார்ட்டியில் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பாக இருக்குது. அது அன்னைக்கு கூட முடிஞ்சு போச்சு. ஆனால் அது வந்து ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஹர்ட் ஆகிடுச்சு போல். அதில் வந்து சிம்பு கூட சேர்ந்து பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு முடிவோடு இருக்கிறார். அதை தொடர்ந்து பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. பொன்னியின் செல்வனில் கூட சிம்பு வர்ற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் கடைசியில் அவர் இல்லை. இப்போ நம்ம தக் லைஃப்பில் அவர் வர்றது மாதிரி இருந்தவங்க இவர் வெளியே வந்துட்டார். ஆனால் அந்த விஷயத்தை சிம்பு தரப்புல இருந்து பெருசாக எடுத்துக்கலாம். அவங்க ஏதோ ஒரு ஜாலியில் பண்ண விஷயம்னு நினச்சி மறந்துட்டாங்க. ஆனால் ஜெயம் ரவி அதை ஒன்றும் மறக்கல. அவருக்கு ஏதோ ஒரு பெரிய அளவில் உறுத்தலாக இருக்குது போல். அதனால் சிம்பு கூட தொடர்ந்து பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு.
ஓகே சார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வித்தியாசமான கதைகள் எடுத்து நடிக்கிற நடிகர்கள் ஒரு சில பேர் தான். அதில் ஜெயம் ரவியும் ஒருத்தர். இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் எடுக்கணும் அப்படின்றது எதனால சார்? இல்லை, அவர் பேசிக்காக வந்து ஒரு டைரக்டர் வீட்டில் இருக்கார், அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கார், அவங்க அப்பாவும் ஒரு எடிட்டர் டெக்னீஷியனாக இருக்கார். அப்படிங்கும்போது அந்த கதையை சூஸ் பண்ணுற நாலேஜ் இருக்கும். ஒரு கதையாண்டவர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அண்ணன் சொல்லுவார்ல, இந்த மாதிரி ஒரு கதை வந்துச்சு பாருங்க அப்படின்னு. அவங்க அப்பாவும் அந்த ஒரு கிரியேட்டராக இருக்கிறாரு. அப்போ அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் இருக்கும். இவர் பேசிக்காக அந்த விஸ்கம் தான் நான் படித்தது, ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி தான் வந்திருப்பாரு. அதே அந்த கதையை ஜட்ஜ் பண்ணக்கூடிய நாலேஜஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால கொஞ்சம் செலக்டிவாக பண்ணுறாரு. என்ன தான் நீங்கள் செலக்டிவ் பண்ணால் கூட ஒரு சில படங்கள் போகிறது இல்லையா, நல்ல படம் நினச்சி தான் பண்ணுறாங்க. அது எடுக்கிறப்ப வேறு மாதிரி அவுட்புட்டாக வருது, சரியாக போகிறது இல்லை. அது நம்ம யாருமே வந்து 100% ஓடுற படத்தை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு சில படங்கள் போகும், ஒரு சில படங்கள் போகாது. ஜெயம் ரவி இப்போ எதனா படம் நெக்ஸ்ட் நடிக்கிறாரா? எதனா படம் அப்படி? ஆமாம், இப்போ காதலிக்கு நேரம் உதயநிதி ஸ்டாலினுடைய அவருடைய மனைவி கிருத்தியா உதயநிதி டைரக்ட் பண்ணுற படம், அந்த படம் போயிட்டுருக்கு. ஜீனின்னு ஒரு படம் போயிட்டுருக்கு. 1-2 படங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்குது. அவர் பிஸியாக தான் போயிட்டுருக்காரு. அவருடைய கிராஃப்ட் வந்து பிஸியாக போயிட்டுருக்கு. சார், ஜெயம் ரவி அவர்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் என்னதான் இருந்தாலுமே அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லையே சார். ஏன்? அது வந்து அவரோட ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டார். ஒரு பெரிய ஹார்ட் ட்ரிக் ஹிட்டுங்கிற மாதிரிலாம் ஜெயம் ரவி வச்சு படம் எடுத்தால் ஓரளவுக்கு வருமானம் வரும், லாஸ் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு கிராஃப்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. அது வந்து ஒரு சில நடிகர்களுக்கு அப்படி அமைஞ்சிடும். இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டு, இவங்க வந்து மினிமம் கேரண்டி ஹீரோ அப்படின்னு அமைஞ்சிரும். அந்த காலத்துலேருந்து அது மாதிரி ஜெயம் ரவிக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதை வச்சு படம் பண்ணுறாங்க. அதனால் அந்த கிராஃப்ட் அவர் அதை இறங்கிடக்கூடாது, அது இறங்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஓகே சார், இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.